வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதனுடைய 2வது வேத வசனத்தை வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வேத வசனத்தை வாசிக்கலாம். 5:4 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வேத வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாலமோன் ராஜா, கலைந்த நாட்களில் நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பகுதியை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். போன வாரம் எதிர்பாராத விதமாய் ஒரு கனத்துக்குரிய ஊழியக்காரர் வந்து, அவர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும், ஆராதனை முடிச்சாச்சு. அவர் சொன்னாரு, நான் ஊழியத்தின் வாயிலா ஓடிட்டே இருப்பேன், இன்னைக்கு நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஆண்டவர் லீடிங் பண்ண தருகிற இடத்த இந்த சபையை குறித்து உங்களை யாராவது சொன்னாங்களா என்னன்னு பேசணும்னு நினைச்சேன். கூட்டம் முடிச்சாச்சு, உடனே போயிட்டாரு. அவருக்கு நம்ம சபையின் சார்பாக ஒரு ஊழியக்காரர்கள் வந்தா வறுமையா அனுப்பக்கூடாது, ஒரு காணிக்கை கூட கொடுத்து சந்தோஷமா அனுப்பிட்டோம். தெய்வ சப்தத்தை கேட்டோம். பூமிக்கு ஒரு ஆவி உண்டு, பரிசுத்த ஆவி உள்ளது போல சாத்தானின் ஆவியும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சாத்தானின் ஆவியும் தீர்க்க தரிசனம் சொல்லும், சாத்தானின் ஆவியும் அந்நிய பாஷை பேசும், சாத்தானின் ஆவியும் பரிசுத்த ஆவியை போல செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனா ரெண்டுக்கும் தரம் வித்தியாசம். தேவன் தந்த ஆவி உன்னதத்தை நோக்கும், சாத்தானின் ஆவி பூமியை நோக்கும். இதுதான் வித்தியாசம். இன்னும் நிறைய காரியங்களை சொன்னாங்க, எல்லாம் வசன ஆதாரத்திலேருந்து தான் சொன்னாங்க. ஆகையினால வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தரை மாத்திரம் சார்ந்ததைப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசித்ததான வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்திலே சாலமோன் ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிறதான வார்த்தை, அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோன் தெய்வ சமூகத்திலே ஜெபித்ததான ஜெபம். என் தகப்பனார் யுத்தம் செய்து ராத்திரி பகலா யுத்தம் செய்துட்டே போனாரு. ஆலயம் கட்ட அவரால் முடியல. அவருக்கு ஒரு குமாரனை தந்தீர், என்னை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் அதை ஜெபித்தான். இடையூறும் இல்லை, எங்கும் இளைப்பாறுதல், எங்க போனாலும் இளைப்பாறுதல். இந்த காலை வேளையில ஒரு விசுவாசிக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதுல நம்ம 4ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வேத வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வாசிக்கலாம். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாலமோனுடைய ஒரு நாள் சாப்பாட்டு செலவு நமக்கு இருக்கிற அத்தனை ஆஸ்தியும் விற்றாலும் அதுபோல ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவனுக்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவாகும். இந்த சாப்பாடு செலவெல்லாம் செய்ய 29ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்க.
தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனா விருந்தையும் மன விருத்தியையும் கொடுத்தார். சாலமோனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாராம்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானிச்சோம். அவன் கேட்டது தெய்வீக ஞானம், ஆனா கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் கேட்டது ஒன்றே ஒன்று, தெய்வ சித்தத்தை ஒன்ன மாத்திரம் நம்ம கேட்டா நம்ம கேட்காததெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். எதுக்கு நான் அடிக்கடி கைகளை உயர்த்த வைக்கிறேன்னு சொன்னா, நான் இங்க இருந்து பார்க்கும்போது நிறைய பேருடைய கண்ணை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அவங்க சர்ச்சில் தான் இருக்கா. இப்ப வீட்டுல இருந்தா உறங்க மாட்டாங்க, வேலை ஸ்தலத்துல இருந்தா உறங்க மாட்டாங்க, வேற எங்க இருந்தாலும் கண்ணு கறங்காது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்தது என்ன செய்யும்? ஆட்டிட்டே இருக்கு. அப்ப ஆட்டுகிற ஒரு ஆளு உள்ள என்ன செய்து? நான் கண்ணை அடைச்சு வச்சிருக்கேன், சத்தமா சொல்லுங்க. ஆட்டுகிற ஒரு ஆளு, ஓஹோ இப்பதான் புத்தி தெளிஞ்சதோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மை ஆட்டி படைக்கிற ஒரு ஆளு உள்ள இருக்கு. ஓரளவு புரிஞ்சிருக்கும். இனிதான் இதுக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய தேவை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல சொல்லுது, அவன் கேட்டது தெய்வீக ஞானம். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசினேன், அதனால ரொம்ப போகல. தேவன் அவனுக்கு கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார். அவன் எதிரியனுடைய பிராணனை கேட்கல, தீர்க்க ஆயுசை கேட்கல. அவன் கேட்டது, ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் ஆளுகை பண்ணுவதற்குரிய தெய்வீக ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி மனதார கேட்டான். அப்போ ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற தெய்வ சித்தத்தை அறிந்து ஜெபிப்போமானால் கேட்டது மட்டுமல்ல, கேளாத அத்தனையும், நமக்கு என்னென்ன தேவை உண்டோ அத்தனையும் கர்த்தர் தந்து கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கேட்காததும் கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒன்றை அவரிடத்தில் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே பின்தொடர்ந்து போவேன். அல்லேலூயா. சாலமோன் கேட்டான், கேட்டதை கர்த்தர் கொடுத்தார், இன்னும் அதிகமா கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை வேளையில சபைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், தெய்வ சித்தம் இன்னது என்று பகுத்து அறிந்து தெய்வ சமூகத்துல தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்திற்கும் பதில் வரும். நம்ம ஜெபிக்காத நிறைய காரியத்துக்கும் அதோடு சேர்ந்து பதிலை தந்து கர்த்தர் நம்மை கனம் பண்ணி கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்லுகிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் மணலத்தனையான கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அடுத்து 30ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுதான் எனக்கு கொஞ்சம், நான் அந்த பகுதியை வாசிக்குமா கொஞ்சம் சிந்திச்சேன். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலாம் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. கிழக்கத்தி புத்திரரின் ஞானம் இஸ்ரவேலின் ஞானம். பைபிள் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திரரின் ஞானம். கிழக்கத்தி புத்திரர் யார்? ஊத்ஸ் தேசத்திலே கிழக்கத்தி புத்திரர்கள், கிழக்கத்தி தேசத்தார் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூறையாடினாங்க. கிழக்கத்தி புத்திரர் வந்து எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போனார்கள். ஆனால் கிழக்கத்தி புத்திரர்கள் 3 பேர். அப்படின்னா யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல அந்த தேசத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன ஞானம், அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்னது எல்லாம்
பைபிளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது யோபுவின் சரித்திரத்திலே. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய ஞானத்தை விட சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்ததாம். அப்படியானால் படித்த கல்விமானின் ஞானத்தை விட ஜெபிக்கிறவர்களுடைய ஞானம் சிறந்ததாய் இருக்கும். அல்லேலூயா. படித்த மேதைகளின் ஞானத்தை விட தெய்வ பிள்ளைகளின் ஞானம், முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற, தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற ஜெபிக்கிற எல்லாருடைய ஞானத்தையும் சொல்ல விரும்பவில்லை. தெய்வ சித்தத்தின்படி ஜெபித்து தெய்வ சித்தத்தை கேட்கிற பிள்ளைகளின் ஞானம் சிறந்ததாயிருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள், தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளின் ஞானம் சிறந்ததாயிருக்கும். அப்போ தெய்வ பிள்ளைகளின் ஞானம் சிறந்ததாய் இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படி என்னை நடத்தும்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தெய்வீக ஞானத்தால் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம எங்கேயும் இடற மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு நாசம் நஷ்டம் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம், தெய்வ சித்தத்தின்படி கர்த்தர் நடத்தினா அந்த பாதையில ஜீவன் உண்டே தவிர வேற ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது, அடுத்து பைபிள்ல சொல்லி இருக்கிறது நிறைய பகுதிகள் நமக்கு வேதத்துல இந்த தியானிக்க முடியும். அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். அதுல வாசிக்கும் போது எரேமியா 6ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம், அதிலே வாசிக்கிற வேளை வாசிக்கலாமே. 16 முதல் 18 வரை வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள். சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் சொல்றார், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அவர் சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ வழி, அல்லேலூயா, பூர்வ பாதைகள் எதுன்னு கேட்டு விசாரித்து நல்ல வழி. ஆண்டவர் நம்ம ஒருவரையும் தீமையான வழியில நடத்துகிறவர் அல்ல. ஆமேன். நம்மவா போய் படுகுழியில விழுந்துட்டு ஐயோ ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரு, இந்த பாஸ்டருக்கு வெளிப்பாடு இல்லையா, இந்த சபை ஜெபிக்கிறதா, சபையையும் குற்றம் சொல்லி விசுவாசிகளையும் குற்றம் சொல்லி பாஸ்டரையும் குற்றம் சொல்லுகிறதுல ஒரு பலன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, வழியிலே நின்று, நிறைய வழி இருக்குப்பா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சில வருஷங்களுக்கு முன்ன சர்ச்சில் சொன்னேன், 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஒரு 4 வழி சாலையில நிக்கிறது போல அல்ல, ஒரு ரவுண்டு வட்டத்துல நம்ம நிக்கிறோம். என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இது எத்தனை பேருக்கு ஞாபகம் உண்டு? சில ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன் சர்ச்சில். 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே ஒரு எதிர்நோக்கு பார்வை, ஏதோ ஒண்ணு கிடைக்கிற சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் மோசமான சப்ஜெக்ட் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா,
எல்லாரும் மேக்ஸுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நல்லது 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 நல்லது, நான் தவறா சொல்லல. சிலர் லிட்ரேச்சர், இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்லது. தமிழ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்லது. சிலர் சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்லது. சிலர் ஹிஸ்டரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்ல. ஒரு சப்ஜெக்டும் மோசமானதல்ல, எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்கு ஒன்று மேலானது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது எடுத்தா ஈஸி, அது எடுத்தா கடினம், இல்லவே இல்லை. நம்ம ஈஸின்னு நினைப்போம். சில பிள்ளைகள் ஈஸின்னு நினைச்சு ஹிஸ்டரி எடுப்பாங்க. ஆனா கல்லூரியில போகுமான்னு தெரியும், ஆண்டும் தேதியும் செத்தவனுக்கு அத்தனை பேருக்கு சரித்திரம் படிச்சான். செத்தவனுக்கா அத்தனை பேருக்கு சரித்திரம் படிச்சான். பிரைஸ் தி லார்ட். நம்ம 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஈஸின்னு நினைச்சாக்கும் ஹிஸ்டரின்னு போறோம், கால் வைப்போம். ஆனா கூடுதல் யாரும் அது பெரிய ஏற்றவும் கடினமான பாடம் அதாக்கும். பிரைஸ் தி லார்ட். படிச்சவங்களுக்கு தெரியும், நான் கூடுதல் ஒன்றும் படிக்கல, எனக்கு படிப்பு வேற லெவலாகும். அதெல்லாம் உங்களுக்கு கூட சொன்னா உங்களுக்கு மனசிலாகவே செய்யாது. நான் எனக்கு இதுவரை புரியல, எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் நான் PhD வரை படிச்சவனாக, அதனால உங்களுக்கு கூட அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுது, நான் சொன்ன அன்னைக்கு வழியில நிற்கும். இப்ப என்ன படிக்கணும், அடுத்த மூவிங், அடுத்த செயல்பாடு என்ன, அதுக்கு ஏற்றபடி அடுத்த படிப்பு எடுக்குதா, அது முடிச்சதான் அடுத்த ஹையர் ஸ்டடி, அது என்ன வச்சிருக்கோம் அப்படி வச்சிருக்கிற தேவன் எனக்கு மேல வச்ச ஒரு தெய்வ சித்தம் உண்டு, உங்க மேல வச்ச ஒரு தெய்வ சித்தம் உண்டு. படிக்கிற பிள்ளைகளே, வேலைக்குன்னு சொல்லி பார்க்கிற பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்த ஒரு சித்தம் உண்டு. அதை அறிஞ்சு அதுல நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சில மாசம் இல்ல, இந்த ஜனவரி மாதத்துல தான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுக்கும்போது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அது சொல்லும்போ ஒரு வாலிப தம்பி, அவன் 10ஆம் வகுப்பு முடிச்சதும் 11, 12 கல்லூரி உயர் படிப்பு வர படிக்கும்போ அவனுடைய மனதுல ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், மாவட்ட உயர் தளத்தில் உள்ள 1ஆம் பதவி கலெக்டர் ஆகணும் எனக்கு. ஆகையினால நல்லா படிச்சான். லாஸ்ட்ல சர்ச்சில் 21 நாட்கள் உபவாசம் ஜெபம் நடந்ததாம். இந்த தம்பி என்ன செய்தானா, வேலைக்காக 21 நாட்களை என்ன செய்தானா, உபவாசம். சபை எல்லாரும் கேட்கணும், பெற்றோர் கேட்கணும், பிள்ளைகள் கேட்கணும், மரண நாள் வரை உங்க இருதயத்துல இருந்து மாறக்கூடாது. 21 நாள் உபவாச ஜபம், ராத்திரியும் பகலும் சபையில ஓயாம உபவாசம் இருந்து ஜெபித்தானா. ஜெபித்து விட்டு ஃபர்ஸ்ட் நேர்காணல் இன்டர்வியூக்கு போகும்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணி விடுறாராம். 21 நாள் ஜெபம் முடிச்சு ஜெபம் பண்ணி விட்டாராம். முதலாவது முறை போனான், தோல்வி அடைந்து திருப்பி வருகிறான். அவனுடைய உள்ளம் உடைந்தது. நான் 21 நாள் உபவாசம் இருந்தேன், ராத்திரி பகலா ஜெபம் பண்ணேன், என்னுடைய இருதயம் எல்லாம் ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும். 2வது முறை அவன் அதே போல பாஸ்டர் சொன்னாராம், நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத, இன்னும் அதிகமாய் பிரயாசப்படு, இன்னும் ப்ரிப்பேர் ஆக, இன்னும் படி. அவன் திரும்ப படிச்சதையே திரும்ப புதிய புக்ஸுகளை வாங்கி போட்டு படிச்சு கேட்கிற அத்தனை கேள்விக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்தானா, திரும்பவும் படிச்சான். மறுபடியும் ஏற்ற வேலை வந்தது. பாஸ்டர் அவனை ஜெபித்து அனுப்பினார். அவன் போனான் சந்தோஷமா. முதல் முறை இருந்ததை விட எனக்கு நல்ல ஒரு கான்பிடன்ட், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு உறுதி மனப்பான்மை இருக்கு, நான் வெற்றி பெறுவேன். போனான். 2வது முறையும் தோற்று தொப்பி அடிச்சிட்டு மறுபடியும் திருப்பி சோர்வோடு வந்து நிற்கிறான் ஊழியக்காரன்கிட்ட. இப்பதான் பாஸ்டருக்கும் ஒரு அசைவு வர ஆரம்பிச்சு, நான் 21 நாளும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, அந்த தம்பி 21 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணா. என்ன ஆச்சு அப்பா, இவருக்கு ஒன்னும் இப்ப சொல்ல முடியல. முதல்ல அவனை சோர்வடைஞ்சவனை தேற்றியாச்சு, 2வது முறையும் தேற்றியாச்சு.
மூன்றாவது முறை வந்தது. ஜெபம் அதிகரிக்க ஆரம்பித்தான். ஜெபம் இன்னும் அதிகமாய் அதிகரிக்க ஆரம்பித்தான். மூன்றாவது முறையும் 3 தடவை தான் அதை அட்டெண்ட் பண்ண முடியும். இது லாஸ்ட் டைம், கடைசி முறை. ஜெபத்தோடு பாரத்தோடு அவன் போகிறான். தன்னுடைய எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து, எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு, எல்லாவற்றையும் இருதயத்திலே பாரத்தோடு, ஆண்டவரே என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும். ஜெபம் ஒன்றே, நாடி துடிப்பு ஒன்றே, IAS ஆகணும், கலெக்டர் ஆகணும். மூன்றாவது முறையும் ஊழியக்காரர் முன்னால வந்து நிற்கிறான். ஊழியக்காரவனை ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு பக்கம் பாரம் உள்ள முடைஞ்சு ஜெபிக்கிறார். எப்படி அவனுக்கு சொல்லணும்னு தெரியல. சந்தோஷமா போயிட்டு வா மகனேன்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது முறை போனான். எல்லா தடவை விட மிக மோசமாய் படு தோல்வியை அனுபவித்து தன்னுடைய யாத்திரையை திரும்பி வர ஆரம்பித்தான். வந்து உட்கார்ந்து அழுதான். ராத்திரி பகலாய் அழுதான். அவன் படிக்காத புக்ஸ் இல்ல. அவனுக்கு எங்க இருந்து கேட்டாலும் கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஆனா அவன் சோர்ந்து போய் வந்து நின்று கொண்டிருக்கிறான். பாஸ்டரே, என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து நான் கரையாறும்னு நினைச்சேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை. மரணமே அல்லாமல் என் வாழ்க்கைக்கு முன்னால ஒன்றுமே இல்லை. சோர்வோடு அப்படியே இருக்கிறான். ஆனா அவன் வீட்டுக்கு போயிட்டான். சோர்ந்து போனான். இதுவரை பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் அவனை தேற்றினது. இப்ப சோர்ந்து தோற்று போய் நின்று கொண்ட கைகால் நடுக்கத்தோடு நிற்கிறான். ஊழியக்காரருக்கும் இப்ப என்ன சொல்லணும், எதை செய்யணும்னு சொல்லி அவரும் அதை விட இருதயம் நடுங்கி போய் இருக்கிறாரு. அவன் சோர்ந்து போய் அப்படியே வீட்டுக்கு போனான். சில நாட்கள் தாண்டி வீட்டுல போனா அவன் அப்படியே ஒரு முக்கில தோற்று போய் வேதனையோடு மனமுடைஞ்சு போய் இருக்கிறான். அப்பதான் பாஸ்டர் சொன்னாராம், நீ சோர்ந்து போகாத, உன் அப்பாவை பாரு, ராத்திரி பகலா வேலை செய்து உன்னுடைய நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா உடைமைகளையும், உன்னுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்திற்குன்னு நீ அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் இந்த வேலைக்காக, படிப்புக்காக நீ எல்லாவற்றையும் செலவழித்து இப்ப வறுமையாய் நின்று கொண்டு இருக்கிறாய். நீ நம்பிக்கை இழந்து விடாதே. உன் அப்பாவினுடைய கடின உழைப்பை பார். அதை நீ தொடருவாயானால் உனக்கு ஜெயம் உண்டாகும். ஆமென். தகப்பனார் செய்த வெல்டிங் வேலை செய்கிற தம்பிமார் இருக்கிறாங்க. ஒரு தம்பி உண்டு நம்ம சர்ச்சில். எவ்வளவு அதுல ஆதாயம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தம்பி தன்னுடைய படித்ததான நுணுக்கங்களை வைத்து அந்த வெல்டிங் வேலையை கற்றுக்கொள்ளவும், அதோடு சேர்ந்து ஒரு கொஞ்சம் பொருட்களை இறக்கி பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சான். மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த தொழில் வளர ஆரம்பித்தது. மாநிலம் விட்டு மாநிலம் வளர ஆரம்பித்தது. ராஜ்யம் விட்டு ராஜ்யம் அந்த தொழில் பரவ ஆரம்பித்தது. ஆமென். ஒரு மாதம் அவர் சொன்னார், சில கோடிகள் அவன் சம்பாத்தியம் பண்ண கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்ததாக பஸ்பென்ஸ் அவர்கள் சொன்னாங்க. யூடியூப்ல உண்டு அந்த செய்தி. நீங்க எப்பாவது பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கிடுங்க. ஆகையினால இது தான் பிடிக்காதீங்க. தேவன் எதை வச்சிருக்கிறாரோ அதை நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க முழங்கால் தெய்வ சமூகத்துல மடங்கட்டும், கண்ணுநீர் விழட்டும், தெய்வமேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை தோல்வியாய் முடியாது, ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. PhD படிச்சவன் ஒத்தனுக்கு கையாளா போறான். +2 முடிச்சு 3 மாசம் 1000 ரூபாய் கொடுத்து படிச்சவன் மாசம் லட்சங்கள் சம்பளம் வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? நிறைய படிச்சதுனால நிறைய கிடைக்க போறதும் இல்ல, கொஞ்சம் படிச்சதுனால குறைய போறதும் இல்ல. தெய்வ சித்தம் அறிஞ்சால் போதும், கர்த்தர் உங்களை நடத்துவார். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். வழியிலே நின்று, அதுல சொல்லுது அந்த வசனம், வழியிலே நின்று, வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று வழிகளிலே நிறைய வழிகள் இருக்கு. இங்க வைக்கவா, அங்க வைக்கவா. அவன் IT ஃபீல்டுல போனாய், அதுல வச்சா அப்படி போலாம், டக்குனோ பார்க்கல யாரெல்லாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இவன் மெக்கானிக்கல் படிச்சான், இன்ஜினியர் ஆனான், இதுல வச்சா இப்படி போலாம். அவனுக்கு அந்த லைன், இவளுக்கு அந்த லைன். உனக்க லைனை நீ கத்திரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள். வேற யாரையும் நீங்க பார்க்க கூடாது, வேற யாரையும் பார்க்க கூடாது. நான் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். கண்ணம் நானும் சாடி சொன்னா 5 வருஷம் தாண்டி ஒரு கேள்வி கேட்டா எனக்கும் என்ன செய்ய முடியாது, எனக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை மாறவே மாறாது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கணும், கேட்கணும். தெய்வ சுமத்தலை கேட்கணும். ஆண்டவரே, என்ன குறிச்ச தெய்வ சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறிச்ச தெய்வ சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறிச்ச தெய்வ சித்தம் என்ன, கேட்கணும், விசாரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கேட்காம ஆழம் அறியாம கால் வைக்க கூடாது. கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி. அப்ப நல்லதை தெரிஞ்செடுக்க கர்த்தர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பகுத்து அறியக்கூடிய திறனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நல்ல வழி, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழி, நல்ல வழி, நல்ல வழி. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். வழிகளிலே நிற்கிறோம், வழிகளிலே நிற்கிறோம். இன்னும் அதுல சொல்லுகிறது பூர்வ பாதைகள். வழிகள் இருக்கிறது, பூர்வ பாதைகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்குள்ள சாலை அமைப்புக்கும் 50 வருஷத்துக்கு முன்ன உள்ள சாலை அமைப்புக்கும் என்ன உண்டு, என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. அன்னைக்குன்னா ஒரு பஸ் வந்துன்னா அடுத்து இனி ஒரு சைக்கிள் போக்குள்ள ரோட்ல என்ன இருக்காது, என்ன இருக்காது, இடம் இருக்காது. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ உள்ள சின்ன இந்த சந்ததிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. நேரமெல்லாம் வயல்ல போகணும்னா ஒரு ஒற்றையடி பாதை தான். இந்த காலு கவனமா வைக்கலன்னா என்ன செய்யும், அடுத்த கால் சேட்ல பட்டுரும். அவ்வளவுதான். வயல் வழி போனா இன்னைக்கு வயல் வழி எல்லாம் சாலை அமைப்புகள் வந்தது. பிரைஸ் தி லார்ட். பூர்வ பாதைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஒரு யாத்திரை போகும்போ இன்னைக்குள்ள நவீன பாதையை பார்க்காத பூர்வ பாதையை பார். அல்லேலூயா. ஆகையினாலதான் நீதிமொழி 22:28 சொல்லுகிறது, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. வாசிங்க 22:28. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லையை, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. தன் வேலையில் ஜாக்கிரதையா போதும். 23:10 கூட வாசிங்க. நீதிமொழி 23:10. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலம். போதும். பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. எல்லை குறி மாற்றினா பாம்பு என்ன செய்யுமா, அவனை கொத்தும்னு சொல்லி இருக்கு பைபிள்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லைக்குரிய மாற்றினா பாம்பு கடிக்கும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. எல்லைக்குரிய அடையாள சின்னத்திற்கு எல்லைக்குறி சிலருக்கு எல்லைக்குறி மழைக்காலம் நடக்கும். சோதரம். அல்லேலூயா. 6 சென்ட் வாண்டுவாங்க, கொஞ்ச நாள் தாண்டுமா 6.5 சென்ட் ஆகும். 10 சென்ட் வாண்டுவாங்க, 15 வருஷம் நம்ம அங்க போகாட்டா அடுத்து நமக்கு அது அளந்து பார்க்குமா எல்கை குறைவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. பூர்வ எல்லைக்குரியனா பைபிள்ல உங்களுக்கும் எனக்கும் நடப்பதற்குரிய, உங்களுக்கும் எனக்கும் அனுபவிப்பதற்குரிய, உங்களுக்கும் எனக்கும் சுதந்தரிப்பதற்குரிய ஒரு தெய்வீக சட்ட திட்டமாகிய பூர்வ எல்லைக்குறியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. வழியிலே நின்று, இங்க கவனிங்க, வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு அதுல நடக்கணும். ஒரு ஆள் சொன்ன உடனே நடந்துடாதீங்க. ஐயோ பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு, நான் சொன்னாலும் வேற யாரையும் சொல்ல வரல, வேற எந்த தீர்க்கதரிசியும் நான் சொல்ல வரல. நான் சொன்னாலும் நீங்க ஒரு கணம் யோசிச்சு நிதானிச்சு ஜெபம் பண்ணி தான் கால் வைக்கணும். சொல்றது ஒருவேளை கரெக்டா இருக்கும், ஒருவேளை மனுஷன் தான் மாம்சீக வார்த்தைகள் உட்பட்டு வரலாம், வரக்கூடாதுன்றல்ல. பிறகு ஐயோ அவர் சொன்னாரு, நானும் ஜாடி கால் வச்சேன், இன்னைக்கு நான் கண்ணீர் அனுபவிக்கிறேன். நோ, ஒரு ஆத்மாவும் கண்ணீர் குடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பைபிள்ல அழகா சொல்லி இருக்கு, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு. சந்தேகம் கேட்பது தவறல்ல, ஆனா சந்தேகம் தீர்ந்த பிறகுதான் அதுல கால் வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல சொல்லுது, ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். ஆலோசனை அநேகர் இடத்துல கேட்டு நம்மை விழுந்து போக கூடாது, நம்ம நிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுல சொல்லுது, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே. அப்போ நம்ம விசாரிச்சாலும் நம்ம வழி சிலப்போ பிசகி போக வாய்ப்புண்டு, நம்ம வழி சிலப்போ இடறி போக வாய்ப்புண்டு. அதிலே நின்று கேட்டு நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், சரீரத்துக்குரிய இளைப்பாறுதல் வேற, மாம்சத்துக்குரிய இளைப்பாறுதல் வேற, ஆவிக்குரிய இளைப்பாறுதல் வேற. ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய இளைப்பாறுதல் வரணும்னா வசனத்தை நன்கு வாசித்து, நல்லபடி அறிந்து, நல்லபடி தியானித்து, நல்லபடி கை கொண்டு, ஒருக்கா யோசிப்பதற்கு பகரம் நான் பலமுறை நிதானித்து, பலமுறை யோசித்து, ஆத்திரம் காட்டாமல் காத்திருந்து செயல்பட்டால் தெய்வத்தினுடைய நடத்துதல் வித்தியாசமாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்து அதுல சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வரணும்னா இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆகையினால மனுஷன் பட்சமாய் போய் உட்கார்ந்து வார்த்தை திரும்புகிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். தெய்வ சபை கவனிக்க வேண்டும். மனுஷன் பக்கமாய் உங்களுடைய எண்ணத்தை திருப்பி, சிந்தையை திருப்பி காத்திருந்து விழுந்து போவதை விட தெய்வ சமூகத்துல முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணி தெய்வ ஆலோசனை கேட்டு நீங்க போங்க, ஒரு நாளும் இடற மாட்டீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால இன்று இந்த காலை வேளையில மாறி மாறி எண்ணங்களை, சிந்தைகளை விகாரப்படுத்த, எண்ணங்களை சிதறடிக்க விடாதிருங்கள். அதுல சொல்லி இருக்கிறது, உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ வாசிங்க, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்ற வழி கடினமானது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்ட வாசல்? இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல். சில வேளை எல்லாம் சில இடத்துல போய் கொஞ்சம் நெருங்கி தான் போவோம். இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் உறைஞ்சிரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்ன பாதையில போனாலும் சில வேளை நெருங்கும், சில வேளை உறைஞ்சுதான் போகும். ஆனா நீ சாக மாட்ட, நித்தியத்தை அனுபவிப்ப. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நீ நஷ்டம் அனுபவிக்க மாட்ட, நீ நாசம் என்ன யாரோ ஏமாத்துனாங்கன்னு நீ சொல்ல மாட்ட. அதனுடைய முடிவு சந்தோஷத்துல நிற்கும். ஆமென், அல்லேலூயா. அதனுடைய முடிவு உனக்கு எந்த ஒரு துக்கமா இருக்காது. நீ கஷ்டப்பட உனக்கு இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. நான் கஷ்டப்பட்டுனே ஆண்டவரே, என் காலில் காயம் வந்தது, கையில காயம் வந்தது, இவ்வளவு நெருக்கத்துல என்ன நீர் நடத்துனீர் என்று சொல்லக்குள்ள எண்ணம் வராது. உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னது போல இப்ப படுகிற உபத்திரவம், இப்ப இருக்கிற கஷ்டம், நீ பூர்வ பாதை எது என்று அறிந்து அதுல நீ நடப்ப சொன்னா தெய்வ ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்களோ, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதல்ல சொன்னாரு, இங்க கேளுங்க, விசாரிங்க, நல்லதுல நடைங்க, உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கட்டும். ஆனா அதுல பின்னால சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை இருதயத்துக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது, இருதயத்திற்கு பாரத்தை கொண்டு வருகிறது. நாங்களோ அதிலே, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். நாங்க அதுல என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். தீர்மானத்தை பாருங்க. இவர் என்ன சொன்னாலும் அவர் சொல்லிட்டே போட்டோம், நம்ம இந்த லைனை போகண்டாம், நமக்கு மனசுல ஒண்ணுண்டு, அந்த லைன்ல போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதிகாலையில இந்த வசனத்தை நான் கழிந்த நாட்கள் வாசித்து தியானிச்சுட்டு நேற்று ராத்திரி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்போ ஆண்டவர் ஒரு வார்த்தைய என்னுடைய இருதயத்துல போட்டாரு. நான் அதை சொல்லாம இருக்க முடியாது சபைக்கு. பவுல் ஒரு முறை சொன்னாரு, நமக்கு இந்த காலம் உபவாசம் இருக்க வேண்டிய காலம், இந்த நாள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காலம். ஆனா யாத்திரை போனோம், மக்களுக்கெல்லாம் யாத்திரை போனோம். நம்ம ஒரு யாத்திரை போகணும்னு தீர்மானிச்சா அன்னதான் நமக்கு போனோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு ஒரு யாத்திரை போகணும்னு தீர்மானிச்சாச்சு, அன்னதான் போனோம். அன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நீங்க போக கூடாது, இந்த யாத்திரையில இடைஞ்சல் உண்டு, இந்த யாத்திரையில நாசம் உண்டு, இந்த யாத்திரையில நஷ்டம் உண்டு, இந்த யாத்திரையில சோதனை உண்டு, இந்த யாத்திரை கண்ணியா முடியும், இந்த யாத்திரையினால பல சேதங்கள் உண்டாகும்னு சொன்னா இத சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா மாலுமி சொன்னதை என்ன செய்தாங்க? நம்பினாங்க. மாலுமி சொன்னதை நம்பினாங்க. நம்பி என்ன செய்தாங்க? கப்பல்ல எல்லாரும் ஏறியாச்சு. இப்ப பவுல் மட்டும் நிக்கிறான். இப்போ உபவாசம் இருக்கணும்னா உபவாசம் இருக்க வேண்டிய ஆளெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சொல்லுங்களேன். உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய ஆளு எங்க இருக்கு? தெய்வ சமூகத்துல இருக்க வேண்டியவன் எங்க இருக்கான்? கப்பலுக்குள்ள இருக்கான். தெய்வ சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ண வேண்டிய நாள், ஜெபிக்க வேண்டிய சமயம் இவன் இருக்கிறது கப்பல்ல. பவுலும் பார்த்தாரு, இனிப்போ நம்மவும் போச்சு இல்லைங்க, ஆகுப்பாடை சிக்கல், யாதானாலும் ஒண்ணு என்ன செய்வோம்? கூட போவோம். ஓ சரி, இறங்கி போயாச்சு. சில சூழ்நிலையில, சில சந்தர்ப்பத்துல நான் ஒழிக்காம பேசுறேன், சிலருக்கு தெய்வ சப்தம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பின்னால ஊழியக்காரனும் போக வேண்டிய சூழ்நிலை போல வரும். சபை அல்லவா, ஊழியம் அல்லவா, தெய்வ நாமத்தை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா என்று சொல்லி சில வேளை போக வேண்டியது வரும். இப்படித்தானே எலிசாவினுடைய நாட்களில அவைய குடியிருக்கிற இடம் நெருக்கமாயிருந்தான். இருந்த வேளையில காட்டுல போய் மரம் வெட்டி கொண்டு வந்து அத கூடாரம் போட்டு தங்கணும் அவங்களுக்கு. அப்ப ஒருத்தன் கூப்பிட்டான், வருந்தி கூப்பிட்டானா, பாஸ்டர் நீரும் என்ன செய்யணும்? நீரும் என்ன செய்யணும்? வாரும், நீரும் வாரும். கூப்பிட்டது விசுவாசி இல்லையா? கூட அவரும் போனாரு. ஓங்கி மரம் வெட்டினான். கோடாலி உருவி என்ன செய்து? கோடாலி உருவி என்ன செய்து? வெள்ளத்துல விழுந்து. இரும்பு விழுந்தா பின்ன தண்ணியில இறங்காம என்ன செய்ய முடியாது?
இரும்பு விழுந்தா தண்ணியில இறங்காம எடுக்க முடியாது. அவன் சொல்றான் மார்பிள் அடிச்சு கொண்டு, இது எனக்குரியதல்ல, இது இரவலா வாங்கினது, இது இரவலா வாங்கினது. வாழ்க்கை நிரந்தரமல்ல, இரவலான வாழ்க்கை. ஒரு வாடகை வீட்டுல நீங்களும் நான் இருக்கிறோம். எஜமான் வெளியே இறங்குடான்னு சொல்லுமா, அண்ணன் இறங்கித்தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்போ அவன் ஒரு கொம்பை வெட்டி தண்ணியில போட்டு அப்படி இது பண்ணான். அந்த இரும்பு மதந்து வந்து சரித்திரத்தில் எங்கேயாவது படிச்சிருக்கான்? அப்படியானா ஒரு தெய்வீக தன்மை உள்ள ஒரு மனுஷனுடைய ஆலோசனை உங்களுக்கு இருந்தா, நீங்க முங்கி போனாலும் உங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தர் கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல சொல்லி இருக்கிறது, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு தீர்மானம் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் உண்டு. வேலை செய்தாச்சா மாசம் மாசம் என்ன செய்யணும்னு கூட சிலருக்கு அறிவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாரம் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு மாசம் மாசம் என்ன செய்யணும்னு தெரியாது. வேலை செய்தாச்சா, சாப்பிட்டாச்சா, அப்படி வண்டி எடுத்தாச்சா, போயாச்சா, வந்தாச்சா, ஒரு பாட்டு இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு பைபிள் வாசிப்பு இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, ஒரு உபவாசம் இல்லை, ஒரு நாள் தெய்வ சமூகத்துல காத்திருக்க முடியல. லாஸ்ட்ல வந்து நிப்பாங்க கையை விரிச்சிட்டு. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொன்னா, இந்த யாத்திரையில சேதம் உண்டு, இந்த யாத்திரையில நாசம் உண்டு, இந்த யாத்திரையில நஷ்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. தெய்வ சப்தத்துக்கு சில இடத்துல விலையே இல்லை. கழிந்த நாள்ல ஜெபம் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் பகுதியில சொல்லணும்னு நினைச்சேன், அது இப்பதான் ஞாபகம் வருது, அதை சொல்றேன். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போ ஒரு மனுஷனுடைய முகம் ஆபத்திலே சிக்கி ஒரு அலுமினிய பாத்திரம் அடிச்சு சப்பி வச்சது போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலை வராதபடி ஒன்று வாகனம் ஓட்டுகிற அத்தனை பிள்ளைகளும் ஜாக்கிரதையா இருக்கணும். தெய்வ பயத்தோட வாகனம் ஓட்டணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2, அப்படி ஒரு சம்பவம் வராமல் இருக்க தெய்வ சமூகத்திலே தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை சுருக்குகிறேன், அடுத்த செய்தி பகுதிக்கு வருகிறேன். தெய்வம் தருகிற வார்த்தைன்னா ஆலோசனை சொல்லாம விட்டா தெய்வ சிக்ஷை உண்டாகும். அதுக்கு ஆகையினால நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறேன். சிலதை சொல்லும் போது நேரே நமக்கு நேரே பிரதிபலிப்பாய் மார்பில வந்து இடிக்கும். ஆனா சிலர் ஏற்றெடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கப்பல்ல ஏறியாச்சு, பவுலையும் ஏறியாச்சு. மாலுமி சொன்னா, ஏய் ஒன்னும் நடக்க போறதில்ல, நமக்கு யாத்திரை போனோம். மாலுமிக்கு என்ன தேவை தெரியுமா? 50 பேர் அவன் கப்பல்ல ஏறினாதான் அவனுக்கு ஆதாயம். ஆமேன். அவனுக்கு ஆதாயத்துக்கு அவன் ஆலோசனை தருவான். அது நமக்கு கண்ணியா முடியும். 2 கைகளையும் தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இந்த பகல் வேளையில பேசிட்டு இருக்காரு? அவனுக்கு ஆதாயத்துக்கு அவன் ஆலோசனை சொல்லுவான். அவனுக்கு 500 1000 கிட்டும். ஆனா நம்ம நிக்கிறோம் நடுத்தெருவில். இன்னைக்கு விழுந்துராத, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். மாலுமிக்கு கப்பல்ல ஆள் போனாதான் அவனுக்கு பணமும் கப்பலுக்கு அத வேலையும் உண்டாகும். இவனுக்கு வேலை, அவனுக்கு பணம் கிட்டணும்னா இவங்க கப்பல் யாத்திரை செய்யணும். ஆனா பவுல் சொல்றாரு, ஏய் இப்போ யாத்திரை செய்தா மோசம் வரும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காலம் இது, தெய்வ சமூகத்துல காத்து இருக்கணும். 2 ஆலோசனை வருது. அவன் சொன்னதை கீழ்ப்படியலன்னா கப்பலை கொண்டாவும் போனா யாத்திரை போச்சு. இவன் சொன்னதை கீழ்ப்படியாட்டா இன்னும் மாசம் இருக்கலைங்களும் அடுத்த மாசங்களும் இருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. இந்த மாசம் இருக்காட்டி அடுத்த மாசம் இருக்கலாம். யாரெങ്കിലും சிந்திச்சியளோ? இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு. அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரமா 27ஆம் அதிகாரத்துல இருக்கு. வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிங்க. ஒரு நாள் உபவாசிக்க முடியல, 14 நாள் ராத்திரியும் பகலும்
சூரியனையும் காணாம சந்திரனையும் காணாம சாப்பிடாம குடிக்காம இருதயம் படபடத்து கொண்டு இருந்து தப்பி பிழைப்போமோ என்கிற நம்பிக்கை அற்று போனது. Praise the Lord. ஆமென். புரியுதா உங்களுக்கு? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. நாங்க இப்படித்தான் போவோம், நான் தீர்மானம் நான் எடுப்பேன். Praise the Lord. தெய்வசமத்தில் 1 மணிக்கு உட்காருங்க ஐயா, முழங்கால் படி போடுங்க, ஜெபம் பண்ணு. Praise the Lord. ஆமா, ஜெபம் பண்ணி நல்ல தீர்மானம் ஆயிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Praise the Lord. அல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, நான் உன்மேல் உங்கள் மேல், வாசிங்க எரேமியாவில, நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து, காவலாளனை வச்சிருக்கேன். எக்கால சத்தத்துக்கு செவி நிறுத்துங்க. உங்க மேல காவலாளனை வைத்திருக்கிறேன். காவல் காக்க ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? காவலாளனை ஒன்று பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களை தேற்றுவதற்கு, உங்களை நடத்துவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு. புதிய ஏற்பாட்டுல சபையில ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறது, சபையை கர்த்தர் தந்தது. இது ஜாமம் காக்கிற இடம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ ஜனம் கூடி ஆராதிக்கிற இடம், தெய்வ சமூகம். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம். அவர்களோ எங்க வழியிலத்தான் போம். அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, பாச்சி காலம் மாதிரி. சிலது இப்படி எல்லாம் ஆத்மீகத்துல இருக்கும், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது, அவைகளுக்கு பாதையில இழுத்தாண்டு போகுது. Praise the Lord. அடுத்து சொல்லுது, நான் உங்கள் மேல் காவலாளனையும் வச்சிருக்கிறேன். அப்ப காவல்காரனுடைய சப்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். வசனத்தின்படி சொல்லுகிற தெய்வ சப்தத்துக்கு ஜனம் கீழ்ப்படியணும். காவலாளனை வச்சிருக்கிறேன். அடுத்து, எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அறியணும். இந்த காலையில சிலர் போய் சில கண்ணியில போய் மாட்டின பிறகு சிலது வெளியே தெரியாது. ஆனா சிலருக்கு எனக்கு தெரியும், உண்மையா கீழ்ப்படியாமையினால, சொன்னதை ஏற்றுக்கொள்ளாததுனால லாஸ்ட்ல போய் இரவி நிற்பாங்க. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது, வலப்பக்கமும் சாய முடியாது, இடப்பக்கமும் சாய முடியாது. இப்ப பேசவும் முடியல, இப்ப பாடவும் முடியல, இப்ப ஜெபிக்கவும் முடியல, இப்ப ஆராதிக்கவும் முடியல. போய் நெருங்கி போய் நிக்கி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் அடிக்கடி சொன்னதையே திருப்பி சொல்றேன். இப்படி சொல்லும்போது தான் சிலருக்கு அண்ணன் சொன்னதானே சொல்றாரு. ஒரு மனுஷ சப்தத்தை நம்பாத, தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உன்னை தாழ்த்து. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். ஆண்டவர் பேசினாருன்னா அதுக்கு மேல ஒரு தெய்வ சப்தம், அதுக்கு மேல ஒரு மனுஷ சப்தம் அங்க கிரியை செய்ய கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. முழங்கால் மடக்குங்க. சமயத்தை பார்க்காதீங்க, சந்தர்ப்பத்தை பார்க்காதீங்க, வேற ஒன்னையும் அந்த இடத்துல நீங்க ஸ்டாண்டர்டை பார்க்காதீங்க. ஏன்னா துணி மடங்கி போகுமோ. கழிஞ்ச சில மாசங்களுக்கு முன்ன ஒரு ஆளு கூட கேட்டேன், நீங்க எங்க போனாலும் முழங்கால நின்று தானே, வீட்டுல ஜெபத்துக்கு போனாலும் முழங்கால ஜெபம் பண்ணுவீங்க, சர்ச்சிலையும் ஜெபம் பண்ணுவீங்க, ஏன் நீங்க என்னைக்கு பாஸ்டர் என்ன சொல்லுதியா 26,000 ரூபா கொடுத்து எடுத்த சாரி, இது மடங்க பாடில்ல. ஆமேன்.
புரியுதா? எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு சாரி? 26,000 ரூபாய்க்கு சாரி. இது നമ്മളിലേ എത്ര ചുളുക്ക് കിടക്ക്. സാരിക്ക് ചുളുക്ക് അയൺ പണി നുമക്കലാം. നമുക്ക് ചുളുക്ക് വസനത്തെ കൊണ്ടും കർത്തരുടെ രക്തത്തിനാലും ശരീരത്തിനാലും നുമറാണ്. ആമേൻ. அதனால அந்தஸ்து ஒண்ணு பார்க்காதீங்க. தரையில ஆராதனை ஸ்தலத்துல போனா கூடுமானவர்கள் தரையில உட்கார பிரயாசப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல பரிசுத்தவான்கள் இன்னைக்கும் ஜீவனோட இருக்காங்க. 90-95 வயசான பிதாக்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க. அவங்க எல்லாம் இன்னைய சமீபத்தில் ஒரு தாத்தாய பார்த்தேன். அவருக்கு இப்படி வரைக்கிறாரு, முழங்கால நிக்காரு, கூனி குருவி. காரணம் நேரே நிக்க முடியாது. அவருக்கு ஒரு ஆசை, ஜெபம்னா முழங்கால தான் நின்று ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாமோ போய் தரையில கிடக்குறோம். ஒரு ரசம் கடைக்க முன்ன போனா அந்த கடைக்கால உட்காருக்கிறோம். சர்ச்சில் வந்து தரையில உட்கார முடியலையே. இவ்வளவு ஸ்டாண்டர்டா தரை போட்டு ഏറ്റവും കൂടുന്ന കല്ലും പോട്ട് அதுக்கு மேலே ഏറ്റവും കൂടുന്ന மேட் இல்ல, நார்மலாட்டு കൂടുന്ന மேட் தான் போட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முடியாது, உனக்கு காலு மடங்காது, கஷ்டம். நோ, ஆண்டவர் உனக்கு இறக்கம் செய்வார். காலு மடக்கக்கும் உட்காரக்கும் முழங்கால நிக்கக்கும் பலனை தந்துட்டோம். நீ இப்படி இருக்கும்போ கர்த்தர் உன்னை குறிச்சு துக்கப்படுவாரு. நான் துக்கப்படுறேனே இல்லையோ, உனக்கு ஜீவனை தந்த தெய்வம் துக்கப்பட்டா உன் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. மனுஷன் துக்கப்படுகிறதுல ஒண்ணு ஆனா மனுஷன் சில இடத்துல துக்கப்படும்போ அதுவே சில இடத்துல கண்ணியா முடியுது. அப்ப நம்மை சிருஷ்டித்த தெய்வம் துக்கப்பட்டா எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிற பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆகையால் ஜாதிகளே, அதுக்கு முந்தின வசனம், நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுக்க. காவலாளனை வச்சிருக்கிறேன். அவன் கூவிட்டே இருக்கான். அவனுக்கு வேலை எக்காலம் ஊதுவது. அது எடுத்தாச்சுன்னா என்னாகம புஸ்தகத்துல வரும். 2 பூரிகை செய்யணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஊதணும். அப்போ பிரபுக்கள் எல்லாம் கூடணும். பிரபுக்கள் கமிட்டிக்காரர் எல்லாம் வரணும். நான் எனக்கு ஸ்டைல்ல சொல்றேன். 2வது முறை ஊதும்போ ஜனங்கள் எல்லாரும் வரணும். அல்லேலூயா. வெண்கல பூரிகையை செய்து வச்சு ஊதணுமா. எக்காலம் ஊதும்போ சத்தம் கேட்டாச்சா உடன் சாடி எழும்பி வேகமா போயிட்டே இருக்கணும். இந்த காலை வேளையில ஆண்டவர் அங்க சொல்றாரு, காவலாளனை வைத்திருக்கிறேன். வாசிங்க. எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு சரியாகாது. எங்களுக்கு வேற உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரு என்ன சொன்னாலும் சரி, வானம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு மேல ஒரு சுத்தம் வச்சது அதுதான் நடக்குமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. ஆகையினால தெய்வ சுத்தத்துக்கு விட்டு கொடுப்போம். அப்படியே எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய கரங்களில் இந்த காலை வேளையில வார்த்தையை சுருக்குகிறேன்.